சாரி கார்த்திக், இந்த விஷயத்துல என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது. இந்த நேரத்துல கேட்க முடியாதுன்னா வேற எந்த நேரத்துல கேட்ப? நான் நடுத்தரல நிக்கிறப்ப வா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சுஜாதா, கார்த்திக் எல்லாம் உங்களால தாமா. கோச்சுக்காதப்பா. இப்ப என்ன, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? போடுறேன். அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அத்தை, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. உன் பேர்ல இருந்தா தானே சம்மதம் இல்ல. கார்த்திக் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு போறேன். அதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. வேண்டாம் கார்த்திக், சொத்து விஷயமா இனிமே இந்த வீட்டுல சண்டையே வேண்டாம். சுஜாதாக்கு பிடிக்கலன்னு சொல்ற, அதுக்கான காரணமும் சொல்ற. கம்பல் பண்ண முடியாது. எது செஞ்சாலும் மனசங்கடம் இல்லாம செய்யணும். நீ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உன் பேர்ல சேஞ்ச் பண்ணிடு, நான் சைன் பண்ணிடுறேன். சரிம்மா, நாளைக்கே பண்ணிடுறேன். தம்பி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா கோயில்ல அந்த சாமியார் சுஜாதா பேர்ல சொத்து இருந்தாதா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரு. இப்போ உங்க பேருக்கு மாத்துறதா இருந்தா உங்க நேரம் நல்லபடியா இருக்கணுமே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. நாளைக்கே அவரை போய் பார்த்து என் ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்து விவரத்தை கேட்டுக்கிறேன். சந்தோஷமா செய்ப்பா. அம்மா கையெழுத்து போடுறேன். தேங்க்ஸ்மா. அம்மா, நான் மறுபடியும் சொல்றது இதான். சொத்தெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கணும்னு நான் இதை செய்யல. தேவைக்கு அதிகமா விளக்கம் கொடுக்காத கார்த்திக். நீ நேரம் காலத்துக்கு பயப்படுற, எனக்கு அது புரியுது. போ. தேங்க்ஸ்மா. என் திட்டத்தை எல்லாம் ஒரு நொடியில பாழாக்கிட்டாளே. திலகா, இல்ல அது வந்து போய் படுங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. திலகா, நீ வந்து போய் படுங்கன்னு சொல்றல. சரி. எப்ப பார் கிச்சனே கத்தின்னு இருக்கா. எல்லாம் என் தலையெடுத்து. சகல சகல என்ன டிவியை முழுங்குற மாதிரியே பாக்குறீங்க? நீ வேற சகல, நான் வந்ததுல இருந்து இந்த சோஃபாவே கதியில கிடக்குறேன். இருந்தாலும் என்ன, நீ நினைச்சா எல்லாம் முடியும். நீ கொடுத்து வச்சது அப்படி, நான் அப்படியா? சமாய் சமாய், கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பாக்குறேன். நீ இதை பாரு. ஆர்வத்துல டிவி கிவிய உடைச்சிடாதப்பா. எழுத்து என்ன பண்றீங்க? பால் காய்ச்ச வந்தம்மா. நான் காய்ச்சி தருவேன். வேணாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். உட்காரு. வினோ, அவர் பால் கொண்டு வந்ததும் பாலை குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுரு. அக்கா, அப்புறம் ஒரு விஷயம். மோனிஷா அங்க படுக்க போய் கொண்டு வந்து விட்டப்பதான் நீ கொலைன்னு டிராமா போட்ட. மறுபடியும் மோனிஷா இன்னைக்கு அவங்க ரூம்ல போய் படுத்தான்னா குழந்தைய படுக்க வைக்கதான் வந்தோன்னு அவங்க சொன்னது ஊர்ஜிதமாயிடும்க்கா. அதுக்கு சான்ஸே இல்ல. இனி மோனிஷா அவன் ரூம் பக்கம் போகவே முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். அக்கா, எல்லாத்துலயும் இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா படுத்து தூங்கு. மம்மி தூங்கினதும் சித்தப்பா ரூம்க்கு எஸ்கேப் ஆயிடணும். என்ன காயத்ரி இது, கதவெல்லாம் எதுக்கு சாத்துற? ஏங்க, இத வச்சு நடந்த சண்டையெல்லாம் பத்தாதா? அப்ப சரி, கதவை நல்லாவே சாத்தி வை. ஐயோ, அம்மா கதவு தாப்பால் போட்டாங்களே, எப்படி சித்தப்பா ரூமுக்கு போவேன்? வா மோனி, படுத்து தூங்கு. குழந்தை வந்தானதான் அன்னைக்கு உன் வேலையை காமிச்சேன். இன்னைக்கு வாங்க வர முடியாது. நீ கொலை பண்ணதா வந்தன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன்.
ஐயோ அப்ப சித்தப்பா ரூம் போக முடியாதா? சத்யா, அப்பதாங்க மாமா சொன்னாரு யாரோட சாபத்தையும் வாங்க கூடாதுன்னு. சொல்லி வாய மூடல. வினோதினி ஜென்மம் முழுக்க என்ன சத்யா இது? வினோத் சொன்னான்னு இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நீங்க விரும்புற மாதிரி ஒரு குழந்தை பெத்து கொடுப்பேன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க ராஜ மாமா குழந்தை மேலேயே எவ்வளவு பிரியமா இருக்கீங்க. மகான்னு இன்னும் அந்த குழந்தை நினைப்பிலேயே இருக்கீங்க. அதெல்லாம் நினைச்சுதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா வினோதினி ஆத்திரமா என்ன பார்த்து, சத்யா, அவன் நீ சொன்ன மாதிரி ஆத்திரத்துல யார என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசியிருக்கா. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அவ சொன்னது படிச்சிருப்போதான் என்ன? எனக்கு பயமா இருக்குங்க. சின்ன பிள்ளை மாதிரி பயம் கேன்லாம் உணராத. நீ மூர்த்தி சொன்னதெல்லாம் கவனிச்சியா? நீதான் என் கண்ணை திறந்த, இனி எல்லாம் சரியா நடக்கும்னு ஏன் சொன்னாரு? நான் அவருக்கு நல்லது பண்ண போய் தானே. இத மட்டும் யோசி. உனக்கு சாப மாதிரி கொடுத்த அந்த வினோதினியோட எதிர்காலத்துக்கு நாம நல்லது செஞ்சிருக்கோம். அது வினோதினிக்கே தெரியாத. நல்லது செஞ்சு நம்மள அவங்க பழிச்சா அந்த சாபத்துக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. இந்த வீட்டுல யார் யாரு எப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாரும் ஒரு நேரத்துல தன்னை மீறி ஏதாவது தவறு செஞ்சவங்க தான். இங்கன்னு இல்ல, வெளியவும் மனுஷங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா நீ ஒருத்தி தான் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் அது அடுத்தவங்களை பாதிக்குமான்னு யோசிப்பேன். அதுக்காக எதையும் கவனமா செய்வேன். இப்ப கூட யோசிச்சு பாரு. எந்த பொண்ணும் வினோதினி பேச்ச கேட்டா ஆத்திரப்படுவாங்க. என்னடி சொன்னன்னு அடிக்க கூட பாய்வாங்க. ஆனா உன் இயல்பு என்ன செஞ்சுச்ச? இப்ப கூட அவ இப்படி பேசிட்டாலேங்கிற வருத்தம் தான் இருக்கே தவிர அவ நல்லா இருக்க கூடாது அப்படி இப்படிங்கிற ஒரு பேச்சு கூட வரலையே. மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க மனசு நோக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற உன் முன்னாடி கடவுளே சாபம் விட்டா கூட அது அர்த்தம் இல்லாம தான் போகும். கண்ணை தொடச்சுக்க. தேவதையை யார் சபிக்க முடியும்? மோனி, சித்தப்பா நைட்டு உங்க ரூமுக்கு வர முடியல. அம்மா கதவு திறக்க முடியாத அளவுக்கு மேல் தாப்பால் போட்டாங்க. சாரி. பரவாயில்ல செல்லம், நீ விளையாடு. பாய். பாய். பாய் சித்தி. பாய். பாத்தியா சத்யா, அந்நியர் நம்ம கிட்ட போட்ட சவால ஆரம்பிச்சிட்டாங்க. மோனி நம்ம கூட தூக்க வந்தா நான் சொன்னது நிஜமாயிடும். குமார் நம்புவான்ல, அதான் கதவை மேல் தாப்பால் போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இந்த சதியெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். கிச்சனா அது? இவ்வளவு நான்சென்ஸா நான் பார்த்ததே இல்ல. என்ன கருமம் அது? எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. என்ன காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சுன்னா உள்ள ஒரு மனுஷன் போக முடியுமா? எல்லாம் ஏன் தப்புதான். என்னம்மா இப்படி பேசுற? பேசாதீங்க. ஆரம்பத்திலேயே கிச்சனை வெளியில வச்சுக்கோங்க நாங்க சொல்லி இருக்கணும். இறக்கம் பார்த்து கிச்சனை பாதியா வச்சுக்கலாம்னு சொன்னது ஏன் தப்பு? வாந்தி வருது. கிச்சனை இப்படியா வச்சிருப்பாங்க? முன்ன பின்ன இந்த மாதிரி கிச்சனை பார்த்திருந்தா தானே தெரியும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு சொல்ல வரல, அந்த பக்கமே வராதீங்கன்னு சொல்ல வரேன். என்னது காயத்ரி இப்படி மாறிட்ட? நல்லா தானே இருந்தா. காயத்ரி, நேத்து சத்யா சமைக்கலமா? யார் சமைச்சா என்னங்க? காலையில ஆபீஸ்க்கு போகணுமா இல்லையா? எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? இருக்கிறது ஒரு கிச்சன், இதே இவ்வளவு கேவலமா வச்சிருந்தா யார் பாப்பா? இதுக்குள்ள நுழைஞ்சா எல்லாம் போயிடும். என்னங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். எனக்கு அருவருப்பா இருக்கு. காயத்ரி, நேத்திக்கு மூர்த்தி தான் வினோதிக்கு ஏதோ சமைக்கணும்னு உள்ள போனாரு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
யாரையாவது ஏதாவது சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. என்னப்பா அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. குமார் சத்தம் போடும்போது கூட காயத்ரி பவ்யமா தான் பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ என்னாச்சு இவளுக்கு? நேத்து கூட இப்படிதான்ப்பா பேசினா. அவங்க எப்பவும் ஒரே காயத்ரி தான்ப்பா. ஆமா மாமா. என்ன சொல்றீங்க நீங்க? அப்பா, நேத்து அண்ணியார் என்கிட்ட நேருக்கு நேரா சவால் விட்டாங்க. இப்ப சொல்றேன்டா, வீட்டை ஒட்டு மொத்தமா அபகரிக்க பிளான் பண்ணது உண்மைதான். அதுக்குதான் அத்தனை சதியும் பண்ண. இப்ப நேருக்கு நேரா சொல்றேன், இன்னையில இருந்து 30 நாளுக்குள்ள நீ உன் அப்பா உன் அம்மா திலகா ராஜு இவர் அத்தனை பேரையும் வீட்டை விட்டு விரட்டி வீட்டை ஏன் பேருக்கு மாத்தி உங்களை நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்தல நான் காயத்ரி இல்லடா. ஆமாப்பா, இத்தனை நாள் நான் நடிச்சேன், இனி நேருக்கு நேரா சொல்லி அடிப்பேன்னு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அவங்க என்னெல்லாம் இந்த சொத்து மேலதான்ப்பா. அட கடவுளே, இப்படி எல்லாம் கூட நடக்குமா? என்ன மாமா, எங்களை நம்பலையா? ஐயோ சத்யா, நான் உங்களை நம்பாம இல்லம்மா. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. உண்மையிலேயே காயத்ரி இவ்வளவு வன்மமா இருப்பாளா? உண்மைதாங்க. ஐயா ஐயா வாங்கய்யா, போயிடலாம். அந்த பக்கம் போயிடலாம். வாங்கய்யா வாங்க. போ பிரகாஷ். வா வாங்க ஐயா. வாங்கய்யா வாங்க. ஐயா, பிரகாஷும் சத்யாவும் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஐயா, இந்த வீட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் கார்த்திக் சார் கம்பெனியோட லாரிய கவுத்தோம். காயத்ரிமா சொல்லித்தான் நானும் கணேசனும் இதை செஞ்சோம். காயத்ரிமாக்கும் வினோவுக்கும் இந்த வீட்டை அமுக்கிறது தான் லட்சியம், திட்டம் எல்லாம். எனக்கு பிரகாஷ் மேலையும் சத்யா மேலையும் பாசம் இருக்கியா. அதுக்கு மேல நீங்க இந்த வீட்டு மேல உயிரா இருக்கீங்கிறது எனக்கு நல்லா தெரியும்யா. பிரகாஷ் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னதெல்லாம் நான் தான் ஐயா. பிரகாஷ், என்னடா இது? ஆமாப்பா ஐயா, இத வச்சு இந்த வீட்டுல அடிதடின்னு எதுவும் வேண்டாம் ஐயா. நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கணுமோ உஷாரா இருங்க ஐயா. அவங்க கையெழுத்து அது இதுன்னு எந்த பேச்சு எடுத்தாலும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஐயா. நம்மள ஏதாவது மாட்டிக்கிட்டு விட்டா ஐயா, நான் சொன்ன உண்மைகளை எக்காரணம் கொண்டு நான் தான் சொன்னேன்னு என்ன கோத்து விட்டுறாதீங்க ஐயா. இந்த உடம்பு அடி தாங்காதீங்க. என்ன பிரகாஷ், ஒருத்தி இந்த அளவுக்கு சதி பண்ணுவாளா? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடா. சொத்தை அடையணுங்கிறதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவாங்க. பண்றாங்களே, நம்ம வீட்லயே அந்நியர்ன்ற பேர்ல இருக்காங்களே. அப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்நியரோட ஒரே நோக்கம் இந்த வீடு தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதான் அவங்க பண்ற எல்லாத்தையும் எதிர்த்தேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போறபடி போட்டோம். அவங்க என்ன நிறைவேறாது, நிறைவேறவும் விட மாட்டேன். உன் புருஷன் போன இடம், வந்த இடம். என்ன பிறவி அவன்? ஒரு வேலையை கொடுத்தா சரியா செய்ய மாட்டானா? டேய், வாடா சீக்கிரம். அக்கா, என்ன முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுக்கா. இந்தாங்க. அதே நோட்டு, அதே கலரு. அசத்திட்டடா. ஐயா யாரு? சரி, மத்த விவரம் எல்லாம் எப்படி? அக்கா, இந்த ஜாதகத்தை பார்த்தா கண்ணு தெரியாத ஜோசியம் கூட சனியம் புடிச்ச ஜாதகம்னு தூக்கி எறிஞ்சிருவான். எதுவும் தப்பா நடந்துறது இல்ல? அக்கா, தருத்தரம் புடிச்ச ஜாதகம்னு சொல்லுவாங்க. கார்த்திக் சார் இந்த ஜாதகத்தை பாருங்கன்னு கொடுத்தா போதும், கார்த்திகை பார்த்தாலே பீடைன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு கேது காலம் ராகு காலம்னு பார்த்து பார்த்து சொல்லி கம்ப்யூட்டர்ல கணிச்சிருக்க. சூப்பர். ஏய், இந்தா இதை ஒளிச்சு வச்சுக்கோ. சரிக்கா. வா, வாங்க வாங்க. வாவஜியா. சுஜாதா, மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டாண்டி.
ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்களா? ஜாதகம் அம்மா கிட்ட இருக்கு, போய் வாங்கணும். நான் போய் வாங்கி வைக்கிறேன். விஜயா அக்கா சம்மந்தி அம்மா கிட்ட மாப்பிள்ளையோட ஜாதகம் இருக்கான், வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்கா. அதை கூட போ. அம்மா கார்த்திக் தம்பி ஜாதகம் வாங்கிட்டு வர சொன்னாரு. தமேந்தி அக்கா, ஜாதகம் அந்த கபர்ட்ல இருக்க எடுத்து கொடு. சரி. இந்த அக்கா அதை உள்ள வச்சிட்டு போ. மாப்பிள்ள சாமி கும்பிடுங்க. அம்மா நான் போய் ஜோசியை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நல்லபடியா போயிட்டு வா. இது பாரு கார்த்திக், அப்புறம் உன் பழைய ஜாதகம் சுத்தமா அழிஞ்சு போச்சு. இது புது ஜாதகம். இப்போதைக்கு இதுதான் மூல ஜாதகம். கவனமா திரும்ப வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. வரேன் சுஜாதா. வரேன் ஆண்டி. ஹலோ, அக்கா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்க போகுதுக்கா. ஆமாக்கா, சுஜாதா பேர்ல தான் சொத்து முழுக்க வரப்போகுது. அவ பேருக்கு இல்லாட்டி என் பேருக்கு தாண்டா வரும். என்னக்கா சொல்றீங்க? பின்ன மாப்பிள்ள போனதும் கேடு கெட்ட ஜாதகம்னு சொல்லுவான். மாப்பிள்ளை இங்க வந்து மறுபடியும் என்ன சொல்லுவாரு? சுஜாதா பேர்ல தான் எழுதணும்னு சொல்லுவாரு. சுஜாதா அதுக்கு சம்மதிக்க மாட்டா. கடைசியில என்ன ஆகும்? இந்த வீட்டு நல்லதுக்காக உழைச்ச என் அத்தை பேர்ல எழுதுன்னு சொல்லுவாரு. எப்படி ஐடியா? அக்கா உங்க மூளையே மூளைக்கா, திட்டத்துக்குள்ள திட்டம். ஆமா விஜயா, வட்டத்துக்குள்ள வட்டம். அக்கா சொத்து முழுக்க உன் பேர்ல வந்துருச்சுன்னா வாங்க மேடம். வாங்க. வாங்க வாங்க சம்மந்தி. சம்மந்தி, ஏய், எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சம்மந்தின்னு கூப்பிடாதன்னு? அறிவில்ல? மன்னிச்சிருங்கம்மா. ஏய், அது நான் அம்மா. உனக்கு அம்மானா நான் என்ன கேள்வியா? மேடம்னு கூப்பிடு. சரிங்க மேடம். சரிங்க மேடம்னு சொல்லிட்டு அப்படியே கல்லு மாதிரி நின்னா எப்படி? போய் காஃபி கொண்டா. சரிங்க மேடம். ஏய் நில்லு நில்லு. மேடம். காஃபி வேண்டாம், மேங்கோ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஏய், என்ன நின்னுக்கிட்டே வேலை செய்யற? குனிஞ்சு வேலை செய்ய மாட்டியா? அந்த துணி எடுத்து கையால தரைய தொட. மேடம், சூஸ். ஏய், என்ன இது? யார்கிட்ட எப்படி கொடுக்கணும்னு தெரியாது? வெய்யங்க. சரிங்க மேடம். அப்படியே ஆரஞ்சனா? வாயில சொன்னா புரியாதாட்டி. நீங்க செஞ்சதான் சரி. ஆண்டி மனசு கோணாம நடந்துக்கோங்க, அப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு சோறு. விடுங்க மாப்ள, ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. நீங்க போங்க. பூரணி. சொல்லுங்க மேடம். உட்காரு. சரி. கீழே கீழே.
பீரோல அந்த 4 லட்சம் ரூபாய் பட்டு புடவை இருக்கும், எடுத்து அயன் பண்ணி வை. ஹீட்டரை போடு, குளிச்சுட்டு மாத்திக்கணும். சரிங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும். ம். ம்.